இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். 2016 விக்னேஷ் இறந்து போகிறாரு. காவிரி தொடர்பான விஷயத்தில் இறந்து போகிறாரு. அவருடைய மரணத்துக்கு அப்புறம் அதை வச்சு சீமான் வந்து பணம் பறிக்கிறாரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை அவங்க அம்மாவே சொல்லியிருக்காங்க. இப்போ இதில் வந்து நாம் தமிழர் கட்சியோ சீமானோ இது ஒன்றும் செய்யவில்லை என்பது வந்து ஒரு யதார்த்தமான உண்மை. இப்போ ஒரு கேள்வி எழுது, ஏன் வந்து இது சீமானோ நாம் தமிழரோ இந்த பிரச்சனையை உரிய முறையில் வந்து கவனிக்கலை? இப்போ சீமானுடைய வளர்ச்சி வந்து அதீதமாக இருக்குது. திமுக வந்து தொடர்ந்து இதை தாக்குதல் தொடுக்குது. இந்த தேர்தலில் இப்போ நாடாளுமன்ற தேர்தலில் முதலமைச்சர் ஸ்டாலின் அல்லது உதயநிதி இவங்க யாராவது வந்து சீமானை பற்றி பேசியிருக்காங்களா? ஒரு மீட்டிங்கில் கூட பேசலை. உதாரணத்துக்கு ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போது ஸ்டாலின் பேர் கூட சொன்னதே கிடையாது. அதனால் திமுக தனியாக முக்கியத்துவம் கொடுத்து இவர்களை ஒடுக்க வேண்டும், இவர்களை வந்து வளர்ச்சியை தடை செய்ய வேண்டும் என்று முயற்சி பண்ண அவசியமோ தேவையே இல்லை. இவரே இவருடைய அரசியல் பாதையில் வந்து முட்டுச்சந்தில் வந்து நிற்கிறாரு. அதுதான் யதார்த்தம். திமுகவுக்கு எதிராக வேறு யார் பேசினாலும் பெருசாக எடுபட மாட்டேது. மோடியே பேசினாலும் எடுபட மாட்டேது. ஆனால் சீமான் பேசினா அது பெரிய அளவில் வந்து சமூக வலைதளங்களும் சரி, பொதுமக்களுக்கும் ஈஸியாக போய் சேருது சார். சமூக வலைத்தளங்களில் நீங்கள் சொல்வது போல சீமான் நாம் தமிழர் கட்சி வந்து பிரபலம் தான். ஆனால் யதார்த்தத்தில் நீங்கள் போய் வந்து நாம் தமிழரோ சீமானே வந்து கேட்டிங்கன்னா பெண்களுக்கோ பொதுமக்களுக்கோ பெரிய அளவுக்கு தெரியாது. 30 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காரு. அதுதான் அந்த 30 லட்சம் ஓட்டுன்றது ஒரு ஸ்டாக்னட் ஆகி வந்து ஒரு தேங்கி போயிடுச்சு. தனியாக நின்று வாங்கியிருக்காரு. காளியம்மான ஒருத்தவங்க வந்து ஒரு கார் வாங்கினது அது ஒரு பெரிய பிரச்சனையாக திமுக காரங்க பேசிட்டு இருக்காங்க. திமுக சார்பில் வந்து பெரிய பெரிய வணிகங்கள் நடக்குது. ஒரு சாதாரண கார் விஷயத்தை இவ்வளோ பெருசாக ஆக்குறவங்க ஏன் அதை கண்டுக்கிறது கிடையாது? நீங்கள் சொன்ன காளியம்மாள் வந்து ஒரு மீனவ சமூக பின்னணியிலேருந்து வராங்க, கட்சியில் சேராங்க. லோக்கல் லெவலில் இவங்க கேண்டிடேட் வந்து இறக்குறதா இருக்கட்டும், பெண் வேட்பாளரை போடுறதா இருக்கட்டும், இதுலலாம் வந்து ஒரு தேர்தல் கணக்கு வந்து இருக்குது. எல்லா கட்சியிலும் அதை போடுவாங்க. ஆகாயம் தமிழ் நண்பர்களுக்கு அன்பு வணக்கம். நம்முடன் சமூக செயல்பாட்டாளர் திரு நாதன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். வணக்கம் சார். வணக்கம் யூனுஸ். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சமீப காலமாக தொடர்ந்து சீமான் வந்து குறிவைத்து தாக்கப்படுகிறார் அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்குது, வெளியில் பொதுவாகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தம்பிகளுமே வந்து தொடர்ந்து சொல்கிறாங்க திமுக வந்து எங்களை ஒழிச்சு கட்டணும்னு ரொம்ப விடாப்பிடியாக சில விஷயங்களை பண்ணிகிட்டு இருக்காங்க. தொடர்ந்து வெளியே புகார்களை கொண்டு வந்துகிட்டே இருக்காங்க. அவங்களுடைய தூண்டுதல் பேரில் தான் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த வகையில் நேற்று கூட ஒரு புகார் வெளியில் வந்திருக்கு. என்னென்னா 2016 விக்னேஷ் இறந்து போகிறாரு. காவிரி தொடர்பான விஷயத்தில் இறந்து போகிறாரு. அவருடைய மரணத்துக்கு அப்புறம் அதை வச்சு சீமான் வந்து பணம் பறிக்கிறாரு, வெளிநாடுகளில் வந்து பணம் வாங்குறாரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை அவங்க அம்மாவே சொல்லியிருக்காங்க. இங்கே என்ன சார் நடக்குது? அதாவது 2016 ஆண்டு நீங்கள் சொல்கிற இந்த விக்னேஷ் என்று அழைக்கப்படும் இளைஞர் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியை சார்ந்தவர். அவர் வந்து அவங்க ஃபேமிலி பார்த்திங்கன்னா ஒரு கம்யூனிஸ்ட் ஃபேமிலி. அவங்களுடைய அப்பா தாத்தாலாம் வந்து உள்ளூராட்சி அமைப்புகளில் வந்து தெரிவு செய்யப்பட்டு பதவி வச்சுருக்காங்க. ஓரளவு அரசியல் ரீதியான உள்ள குடும்பம். ரெண்டாவது நீங்கள் டெல்டா மாவட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னாலே பொதுவாக நாம் தமிழர் சீமானுக்கு வந்து ஓரளவு வாக்குகள் விழக்கூடிய ஒரு பகுதி. ஒரு இந்த மாதிரி தமிழ் உரிமையாக இருக்கட்டும், இல்லை மோடி எதிர்ப்பாக இருக்கட்டும், இந்த மாதிரி அரசியல் ரீதியாக ஒரு திமுகவுக்குமே கூட அது வந்து ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டு தான். கம்யூனிஸ்ட் கட்சிகளும் அங்கே வந்து பலமாக இருக்குது. நீங்கள் இப்போ இந்த வெண்மணி படுகொலை அதுக்கு பிறகுலாம் பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி சீனிவாச ராவ் அவர் கீழத்தஞ்சையில் வந்து பண்ணையார்களுக்கு எதிராக பெரிய போராட்டம் நடத்துகிறாரு. அதில் விவசாய தொழிலாளர்கள்லாம் ஒருங்கிணைக்கப்பட்டு அவங்க வந்து தங்கள் கோரிக்கைகளை வந்து வென்றெடுக்கிறாங்க. அப்போ இப்படி அந்த அரசியல் ரீதியான முன்னேறிய பகுதியை சேர்ந்தவர் தான் விக்னேஷ். இன்னமும் கூட அந்த அரசியல் உணர்வு இருக்குதுன்னு சொல்லலாம். இப்போ 2016 காவிரி பிரச்சனை வந்து வருது. கர்நாடகாவில் வந்து கலவரங்கள்லாம் நடக்குது, தமிழ் மக்கள் தாக்கப்படுறாங்க. இந்த சூழலில் வந்து நாம் தமிழர் கட்சி வந்து சென்னையில் ஒரு ஊர்வலம் வந்து நடத்துகிறாங்க. அந்த ஊர்வலம் நடந்து கொண்டு இருக்கும் பொழுதே அந்த பையன் வந்து உணர்ச்சி வசப்பட்டு தீக்குளிக்கிறாரு. அவர் மருத்துவமனையில் சேர்க்கப்படுறாங்க. ஆனால் அந்த தீ எரிப்பினுடைய பெர்சன்டேஜ் அதிகன்றதுனால அவர் இறந்து போயிடுறாரு. அப்போ இறந்து போன பிறகு வந்து ஓரிரு மாதங்களுக்கு பிறகு வந்து மன்னார்குடியில் ஒரு வீரவணக்க பொதுக்கூட்டம் நாம் தமிழர் கட்சியால் நடத்தப்படுகிறது. அப்போ அவங்க ஃபேமிலிக்கு வந்து 10 லட்ச ரூபா செக் வந்து கொடுக்குறாங்க. ஆனால் அப்போ வந்து டிமானிட்டைசேஷன் அறிவிக்கப்பட்டதுனால அது வந்து செக்கு எங்களுக்கு வந்து நெருக்கடி ஆயிடுச்சு, நாங்கள் பின்னாடி பண்ணுறோன்னு கட்சியில் வந்து சொல்கிறாங்க. ஆனால் அதன் பிறகு இன்று வரைக்கும் அவங்க எந்த நிதி உதவியும் வழங்கலை. அப்போ விக்னேஷுடைய அம்மாட்ட கேட்கும்போது, என் பையன் இறந்து போனதை விட இது மாதிரி கேட்குறது தான் எனக்கு ரொம்ப
பெயின்ஃபுல்லாக இருக்குது, அப்படிலாம் நாங்கள் வந்து அதுக்காக இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க மீடியாவை சந்தித்து பேட்டி கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன சொல்லியிருக்கிறாங்களோ அதே விஷயங்களை வந்து 2022லையும் கொடுத்துருக்காங்க. பல சேனல்கள் அது வந்திருக்குது. என்ன அப்படின்னு சொன்னால், அவர் இறந்தது பிறகு இவங்களுக்கு வந்து கண் வந்து பிரச்சனை, அதாவது அவங்களுக்கு ஒரு கண் வந்து ஒரு பிரச்சனை இருக்குது, இன்னொரு கண் தான் பார்வை இருக்குது. அதுக்கு வந்து டாக்டரை பார்க்கணும், அறுவை சிகிச்சை செய்யணும், இந்த மாதிரிலாம் இருக்கும்பொழுது இது வந்து இந்த விஷயம் யாருக்கு தெரியும்னா சீமான், இடும்பாவனம் கார்த்திக்கு, அப்புறம் என்னுடைய பெற்றோர்கள், இவங்களுக்கு மட்டும்தான் தெரியும்னு விக்னேஷனுடைய அம்மா வந்து சொல்கிறாங்க. ஆனால் வெளிநாடுகள்லாம் இருந்து ஃபோன் பண்ணி இந்த மாதிரி உங்களுக்கு கண்ணு பிரச்சனைன்னு சொன்னாங்களே, என்னம்மா ஏதாவது உதவி வேணுமா அப்படின்லாம் வந்து கேட்டதாக இந்த அம்மா வந்து சொல்கிறாங்க. அதுவுமே எனக்கு வந்து இதாக இருக்குது. நாங்கள் யார்கிட்டையுமே அப்படி சொல்லலை, யார்கிட்டையும் உதவி கோரலை. மற்றபடி நாம் தமிழர் கட்சியிலேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மன்னார்குடியில் ஒரு 30 லட்சத்துலேருந்து 40 லட்சத்துக்கு ஒரு இடம் பாருங்கள், பார்த்துட்டிங்கன்னா அங்கே வந்து நம்ம ஒரு நினைவு மணிமண்டபமும் வீடும் வந்து கட்டிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த சொன்னதோடு அந்த வாக்குறுதி இருக்குதே தவிர அதுக்கு பிறகு வந்து அது அவங்க எதுவும் முன்னெடுக்கலை. இதுதான் இந்த பிரச்சனையில் உள்ள நிலைமை. அப்போ 2 வருஷம் முன்னாடி கொடுத்த நேர்காணலில் அவங்க விக்னேஷ் அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, முதலமைச்சரை சந்திக்கணும், சந்தித்து அவங்கள்ட்ட இந்த கோரிக்கை, நினைவு மண்டபம் கட்ட கோரிக்கை வந்து வைக்கணும், அது சந்திக்கிறதுக்கு இந்த மீடியாவை சந்திக்கிறது மூலம் வாய்ப்பு கிடைச்சால் எனக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. 2017 பிறகு ஓரிரு வருடங்களுக்கு பிறகு அவங்களுக்கு கட்சியோட, நாம் தமிழர் கட்சியோட கான்டாக்ட் வந்து இல்லாமல் போகுது. இவங்களும் அதுக்கு பிறகு அதை முன்னெடுக்கலை. இதுதான் அந்த பிரச்சனை குறித்த நிலவரம். இப்போ இதில் வந்து நாம் தமிழர் கட்சியோ சீமானோ இது ஒன்றும் செய்யவில்லை என்பது வந்து ஒரு யதார்த்தமான உண்மை. அந்த அம்மாவை பொறுத்த வரைக்கும் தனக்கு வந்து நிதியுதவி செய்யலை, அதெல்லாம் வந்து ஒரு பிரச்சனையாக கருதலை. இதை மறந்துட்டு அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போகிறாங்களே, ஒரு மணிமண்டபம்லாம் கட்டணும்னு சொன்னாங்களே, அதெல்லாம் கட்ட முடியலைன்னா அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு ஆதங்கம் வந்து இருக்குது. அவங்களே நல்லா பொலிட்டிக்கலாக தான் வந்து பேசுகிறாங்க, ஒரு அரசியல் குடும்பம் என்பதனால. இப்போ ஒரு கேள்வி எழுது, ஏன் வந்து இது சீமானோ நாம் தமிழரோ இந்த பிரச்சனையை உரிய முறையில் வந்து கவனிக்கலை அப்படின்னு சொன்னால், இப்போ இந்த காவிரி பிரச்சனை வந்து எப்போ வருதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு வறட்சி காலம், மழை, தென்மேற்கு பருவக்காற்று மழையோ இதெல்லாம் வந்து சரியாக பெய்யாத பொழுது அங்கே வந்து டேமில் வந்து தண்ணி குறையுது. தண்ணி இருந்தாலே கர்நாடகா வந்து தண்ணி கொடுக்கறதுக்கு வந்து பிரச்சனை பண்ணுறாங்க. அப்படி தான் 2016 பிரச்சனை வருது. அப்போ இவரை போன்ற இளைஞர்கள் இப்படி உணர்ச்சி வசப்படுவதற்கு என்ன காரணம்? இதுக்குன்னு இல்லை, நீங்கள் ஈழ பிரச்சனையின் போது, முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலையின் போது முத்துக்குமார் தீக்குளிச்சு இறந்துருக்கிறாரு. அதற்கு முன்னாடியும் வந்து பல அரசியல் காரணங்களுக்காக இறந்துருக்கிறாங்க. இந்த தீக்குளித்து இறந்து போகிறதுங்கிறது தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்குது. இப்போ சீமான் கட்சியை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு புதிய தலைமுறை வாக்காளர்கள், ஒரு 20 to 25 இந்த இளைஞர்களை வந்து அவங்கள உசுப்பேற்றுற மாதிரி வந்து ஒரு வீராவேசமாக வந்து மேடையில் வந்து பேசுகிறாரு, உணர்ச்சிகரமாக பேசுகிறாரு. பொதுவாக இங்கே இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் சிஸ்டம் வந்து கரப்டாக இருக்கிறதுனால சீமானுடைய பேச்சை வந்து நம்பி வந்து அந்த இளைஞர்கள் வந்து போகிறாங்க. ஆனால் போய் அவங்களுக்கு வந்து ஓரளவு அரசியல் பார்வைகள், ஒரு மெச்சூரிட்டிலாம் கிடைத்த பிறகு அவங்க வந்து வெளியேறுவதும் வந்து நடக்குது. அது வந்து ஒரு ஃப்ளோட்டிங் பாப்புலேஷன் மாதிரி வந்து வருது. பல பேர் இதை பற்றி சொல்லியிருக்காங்க. கல்லூரியில் 1ஆம் ஆண்டு சேர்றாங்க, 3ஆம் ஆண்டு வந்து வெளியேறுறாங்க. அப்போ இப்படி வந்து ஒரு நிகழ்வு தான் அங்கே வந்து நடக்குது. இப்போ நீங்கள் இந்த தேர்தல் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த ஏப்ரல் 19 பாராளுமன்ற தேர்தல், அதை ஒட்டியே வந்து மாநில அளவிலான பல பொறுப்பாளர்கள் வந்து விலகி இருக்கிறாங்க. எல்லாரும் சொல்கிறது என்னென்னா, இங்கே வந்து கட்சியில் வந்து அண்ணனை தவிர வந்து அண்ணன் சொல்கிறது தான் முடிவு, அண்ணனுக்கு தவறான தகவலை வந்து கொண்டு போகிறாங்க. இல்லை அண்ணனும் சில சமயம் வந்து அது கண்டுகொள்ளாமல் இருக்கிறாரு. நாங்கள் 10 வருடம் வேலை செஞ்சுருக்கிறோம், கை காசை போட்டு செலவழிச்சிருக்கிறோம், இப்படிலாம் இருந்தும் வந்து கட்சியில் வந்து ஓரங்கட்டப்படுகிறோம். அப்புறம் வந்து எங்களை வந்து துரோகின்ற மாதிரி வந்து ஒரு முத்திரை குத்துறாங்க. அந்த நிகழ்ச்சி போக்கில் வந்து வெளியேறுறோம். பல சேனல்களில் அவங்க வந்து பேட்டி கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரெண்டு வந்து சமீப காலமாக அதிகமாக இருக்குது. குறிப்பிட்டு சொல்லணும்னா கல்யாண சுந்தரம், ராஜீவ்காந்தி, இவங்க 2 பேரும் வந்து ஸ்போக்ஸ் பர்சனாக நாம் தமிழர் கட்சியில் அறியப்பட்ட இளம் தலைவர்களாக இருந்தாங்க. இப்போ கல்யாண சுந்தரம் வந்து ஏடிஎம்கேல சேர்ந்துட்டார், ராஜீவ்காந்தி திமுகவில் சேர்ந்துட்டார். இந்த ட்ரெண்டு வந்து அதிகரிக்குது. ஏன் அதிகரிக்குதுன்னு சொன்னால், அந்த உணர்ச்சி வசப்பட்ட பேச்சு பின்னாடி போகக்கூடிய இளைஞர்கள் ஒரு கணம் அதை வந்து உணர்ந்து இது சரியில்லைன்னு சொல்லி அவங்க வந்து வித்ட்ரா பண்ணிக்கிறாங்க. அதுதான் காரணம்.
நாம் தமிழர் தொடர்பான நபர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, திமுக வந்து தொடர்ந்து இதை தாக்குதல் தொடுக்குது. என்ன காரணம்னா, இப்போ சீமானுடைய வளர்ச்சி வந்து அதீதமாக இருக்குது. ஸோ அதை கட்டுப்படுத்தணும்னு சொல்லிட்டு தான் அவங்களுடைய ஆட்சி காலத்தில் இந்த வேலையை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, திமுக மெனக்கெட்டு வந்து நாம் தமிழர் கட்சி வந்து இப்போ இந்த தேர்தலில், இப்போ நாடாளுமன்ற தேர்தலில் முதலமைச்சர் ஸ்டாலின் அல்லது உதயநிதி இவங்க யாராவது வந்து சீமானை பற்றி பேசியிருக்காங்களா? ஒரு மீட்டிங்கில் கூட பேசலை. அவங்க மையமாக பேசுகிறது வந்து ஒன்றிய அரசு, பாரதிய ஜனதா, அப்புறம் மோடி, அப்புறம் வந்து தமிழ்நாட்டினுடைய மாநில உரிமை வந்து எப்படி மறுக்கப்படுகிறது, எப்படி ஃபண்டு வந்து கட் பண்ணுறாங்க, வெள்ள நிவாரணத்துக்கு ஏன் தொகை கொடுக்கலை, ஜிஎஸ்டி வந்து பாக்கி ஏன் வச்சுருக்கிறாங்க, மதுரையில் எய்ம்ஸ் வந்து கட்டுறேன்னு சொல்லிட்டு ஏன் கட்டாமல் இருக்கிறாங்க, இதுதான் முன்னெடுக்கிறாங்க. அப்போ நீங்கள் மற்ற பேச்சாளர்கள் எடுத்துக்கிட்டாலும் அவங்க நாம் தமிழரை பற்றி பேசுவதில்லை. சார், இயல்பாகவே பெரிய தலைவர்கள் வந்து வளர்ந்து வரக்கூடிய தலைவர்களை வந்து பேச மாட்டாங்க. அவங்க பேர் கூட சொல்ல மாட்டாங்க. உதாரணத்துக்கு ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போது ஸ்டாலின் பேர் கூட சொன்னதே கிடையாது. அவங்க சாவர் வரைக்குமே வந்து அவங்க ஸ்டாலின் பேரை சொல்லி பெருசாக விமர்சிச்சு கிடையாது. ஏன்னா என் அளவுக்கு நான் வளர்த்துடணும்னு நினைக்க மாட்டேன் அப்படின்னு அவங்களுடைய நிலைப்பாடு. ஸோ அதே போல் தான் ஸ்டாலின் இப்போ அதை பண்ணிட்டு இருக்கிறாரு. ஆனால் அவங்க வந்து திமுக தீய சக்தி, திமுக குடும்ப அரசியல், அப்புறம் நீங்கள் 2006 to 11 அந்த காலத்தில் வந்து மைனாரிட்டி கவர்மெண்ட்டு, இப்படி தான் அது கட்சி ரீதியாக தான் அவங்க வந்து அட்டாக் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி வந்து சாதாரண தலைவர்களோ இரண்டாம் கட்ட தலைவர்களோ கூட சீமானையோ நாம் தமிழரை பற்றியோ திமுகவில் வந்து பேசுகிறதில்ல. ஏன் பேசுகிறது இல்லைன்னா, இவரை வந்து நாம் தமிழர் கட்சியை பிஜேபியினுடைய பி டீம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. திமுக, அதாவது சீமான் நீங்கள் இன்டர்வியூ, அவருடைய ப்ரெஸ் மீட்டு அல்லது மேடை பேச்சுகள்லாம் எடுத்துட்டிங்கன்னா ஒரு முதன்மை முக்கியத்துவம் வந்து திமுகவை எதிர்த்து பேசுவது தான். அதில் தீவிரமாக இருப்பார். அது எந்த லெவலுக்கு போயிட்டாருன்னு சொன்னால், ஜெயலலிதாவை வந்து கர்நாடகாவில் நீதியரசர் குன்கா வந்து தீர்ப்பு கொடுக்குறாரு, இவங்க வந்து குற்றவாளி அப்படின்னு சொல்லி. அவர் ஜட்ஜ்மெண்ட் வந்து ரொம்ப பலமாக இருந்ததுனால தான் பின்னாடி வந்து குமாரசாமி வந்து தப்பாக கணக்கு போட்டு விடுதலை செய்தாலும் உச்சநீதிமன்றம் குன்கா தீர்ப்பு வந்து சரி என்று உறுதிப்படுத்தி இவங்க 4 பேரும் குற்றவாளிகள்னு அறிவிச்சுது. அப்போ ஜெயலலிதா உயிரோட சசிகலா போனாங்க. அப்போ குன்கா தீர்ப்பு வரும்போது சீமான்கிட்ட கேட்கும்போது, யார் தான் வந்து ஊழல் பண்ணலை, திமுக ஊழல் பண்ணலையா, நீ இதை மட்டும் தான் கேட்பீங்களா? இப்போ கேட்கப்பட்ட கேள்வி என்ன, ஜெயலலிதா இந்த ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்டிருக்காங்க. அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஜெயலலிதாவை வந்து இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் அப்படின்னு 2009 தேர்தலில் வந்து பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. அதிமுகவுக்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. அதனால் அவர் திமுகவை மட்டும்தான் மையமாக வந்து பேசுவார். பாரதிய ஜனதா ஒன்றிய அரசை கூட அவர் குறிப்பிட்டு வந்து பேசுகிறதில்ல. இந்த தேர்தலில் என்ஐஏ ரைடு, அப்புறம் வந்து அண்ணாமலை வந்து சொன்னார் இல்லையா, அவர் ஒரு கட்சியே காணாமல் போயிடும், அவருக்கு முதல்ல கட்சியை காப்பாற்ற சொல்லுங்கள், இப்படி சொன்னதுனால கொஞ்சம் திமுக இது பாரதிய ஜனதாவையும் தொட்டுக்கிட்டாங்களே தவிர திமுகவை கடுமையாக எதிர்க்கிறார்கள். ஆனால் யதார்த்தத்தில் சீமான் வந்து இப்போ 30 லட்சம் வாக்குகள் வந்து வாங்கியிருக்கிறார். இந்த 30 லட்சம் வாக்குகளை தாண்டி அவர் வந்து அதுக்கு அதிகமாக போக முடியாது. இந்த எலெக்ஷனில் அந்த பெர்சன்டேஜ் வந்து இன்னும் குறைவதற்கு தான் வந்து வாய்ப்பு இருக்குது. அதனால் திமுக தனியாக முக்கியத்துவம் கொடுத்து இவர்களை ஒடுக்க வேண்டும், இவர்களை வந்து வளர்ச்சியை தடை செய்ய வேண்டும் என்று முயற்சி பண்ண அவசியமோ தேவையே இல்லை. இவரே இவருடைய அரசியல் பாதையில் வந்து முட்டுச்சந்தில் வந்து நிற்கிறாரு. அதுதான் யதார்த்தம். திமுகவுக்கு எதிராக வேறு யார் பேசினாலும் பெருசாக எடுபட மாட்டுது. குறிப்பாக எந்த தலைவர்கள் பேசினாலும், மோடியே பேசினாலும் எடுபட மாட்டுது. ஆனால் சீமான் பேசினா அது பெரிய அளவில் வந்து சமூக வலைதளங்களும் சரி, பொதுமக்களுக்கு ஈஸியாக போய் சேருதே சார். திமுக ஈஸியாக அடிக்கொழுக்கு வளர்ந்துருக்காருல்ல. சமூக வலைத்தளங்கள் வேற, களவம் என்பது வந்து வேற. சமூக வலைத்தளங்களில் நீங்கள் சொல்வது போல் சீமான் நாம் தமிழர் கட்சி வந்து பிரபலம் தான். ஆனால் யதார்த்தத்தில் நீங்கள் போய் வந்து நாம் தமிழரோ சீமானையோ வந்து கேட்டிங்கன்னா பெண்களுக்கோ பொதுமக்களுக்கோ பெரிய அளவுக்கு தெரியாது. இளைஞர்களில் 30 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காரு. அதுதான் அந்த 30 லட்சம் ஓட்டுன்றது ஒரு ஸ்டாக்னட் ஆகி வந்து ஒரு தேங்கி போயிடுச்சு. அது வந்து கப்பல் தரையை தட்டின மாதிரி தான். தனியாக நின்று வாங்கியிருக்காருல்ல சார்? ஆமாங்க. எவ்வளோ வருஷமாக நிற்கிறாரு, எத்தனை தேர்தல் வந்து நிற்கிறாரு. கிட்டத்தட்ட நீங்கள் 2009 முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலைக்கு பிறகு தான் வந்து நாம் தமிழர் கட்சியை ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி சீமான் வந்து திமுகவை ஆதரிச்சிருக்கிறார், பெரியார் கொள்கைன்னு பேசியிருக்கிறாரு, நான் கடவுளை கும்பிட மாட்டேன்லாம் சொல்லியிருக்கிறாரு. இப்போ முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலைக்கு பிறகு தான் வந்து காங்கிரஸும் திமுகவும் துரோகம் செய்து விட்டது அப்படி சொல்லி தான் அவர் வந்து அரசியலுக்கே வந்து வாராரு. அதற்கு முன்னாடி இவர் புலிகளை சந்தித்ததோ பிரபாகரன் சந்தித்ததோ பெரிய விஷயம் இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் புலிகளுக்கு வந்து தீவிரமாக ஆதரவு கொடுத்தது வந்து திராவிட இயக்கத்தினர் தான். அது நீங்கள் வந்து தீகாவாக இருக்கட்டும், அல்லது கோவை ராமகிருஷ்ணனாக இருக்கட்டும், குளத்தூர் மணியாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து நேராக ஈழம் போய் பிரபாகரனையும் பார்த்துருக்காங்க, இவங்களையெல்லாம் பார்த்துருக்குறாங்க. ஆனால் பின்னாடி வந்து அந்த ட்ரெண்டை வந்து மாற்றி தான் முக்கியம் உள்ளவர், நான் வந்து
தேசிய தலைவரை வந்து பார்த்தேன், ஆமக்கறி சாப்பிட்டேன், இதெல்லாம் வந்து இவர் வந்து மிகைப்படுத்தி வந்து சொல்கிறாரு. அப்போ நீங்கள் அந்த முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை தோற்றுவித்த அந்த சோகம், அந்த கோபம் வந்து இளைஞர்கள்ட்ட வந்து ஓரளவு இருந்துச்சு. ஆனால் அந்த தேர்தலில் வந்து திமுக வந்து வெற்றி பெற்றது. நீங்கள் இவங்க பிரச்சாரம் வந்து அந்த சமயம் வந்து எடுபடலை. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிரச்சாரத்திற்கு வந்து இளைஞர்கள் அதை வந்து நம்ப ஆரம்பித்தாங்க. மீன் டைம் அவர் ஈழத்தை மட்டும் பேசாமல் அதை வந்து வர வர குறைத்து கொண்டு தமிழக அரசியல் பிரச்சனைகளை வந்து பேச ஆரம்பித்தார். அப்போ வந்து நீங்கள் ஒரு நடுத்தர வர்க்கம் வந்து வளர்ந்து வரக்கூடிய சூழலில் இந்த மாதிரி ஆர்கானிக் ஃபுட்டு, ஒரு தமிழ் வாழ்க்கை முறை, இந்த மாதிரி சுற்றுச்சூழல் மாசு, ஊழலை வந்து ஒழிப்போம், இதெல்லாம் வந்து ஒரு சாதாரண இப்போ ஒரு அப்பொலிட்டிக்கலாக இருக்கக்கூடிய மக்கள்கிட்டையும் இளைஞர்கள்ட்டையும் வந்து எடுபடுது. அப்படி தான் அவர் வந்து வளர்கிறாரு. ஆனால் ஒரு 4-5 ஆண்டுகளாக அந்த வளர்ச்சி என்பது இறங்கு முகத்தில் வந்து இருக்குது. இருப்பதற்கு காரணம் என்னென்னா, அந்த சேர்ந்த இளைஞர்கள் பின்னாடி வந்து விலகி போயிடுறாங்க. அதற்கு மேலும் வந்து சீமான்ட்ட வந்து பேசுகிறதுக்கு புதிதாக ஒன்றும் இல்லை. அவர் பேசுனதையே திரும்ப திரும்ப தான் பேசுகிறாரே தவிர புதிதாக அவர் பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை. குறிப்பாக வந்து இப்போ இன்றைக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டினுடைய மாநில உரிமைகளை மறுக்கின்ற ஒன்றிய அரசு குறித்து அவர் ஃப்ரண்டெல்லாம் அட்டாக் பண்ணி அவர் வந்து பேசுகிறதில்ல. நீங்கள் வந்து அதே போல் வந்து அண்ணாமலை அல்ல அதுக்கு முன்னாடி இருந்த தலைவர்கள்லாம் கூட நாம் தமிழரை வந்து குறிப்பாக பேசுவதில்லை. சமூக வலைத்தளங்களில் இவங்க வந்து பல சேனல்கள் இருக்குது, ட்விட்டர் ஹேண்டில், இதிலெல்லாம் வந்து இவங்க பிரபலமாக தான் இருக்கிறாங்க. ஆனால் அது வந்து களத்தில் யதார்த்தத்தில் அது வந்து பிரதிபலிக்கவில்லை. அப்போ சில ஆயிரம் ஓட்டுகள் சில பாக்கெட்ஸில் தான் அதுவும். இப்போ நீங்கள் கமலஹாசன் வந்து நின்னபோது பார்த்தீங்கன்னா மக்கள் நீதி மையத்துக்கு நகர்ப்புறங்களில் வந்து நாம் தமிழரோட அவங்களுக்கு அதிகமாக வாக்கு வந்து கிடைத்தது. அப்போது டெல்டா சவுத்தில் சில சீட்டு, அப்புறம் வந்து நார்த்தில் சில சீட்டு, இங்கே மட்டும்தான் சீமான் வந்து கணிசமான வாக்குகளை பெற முடிஞ்சுது. இது இந்த 2024 தேர்தலில் அந்த 30 லட்சமும் வந்து குறைந்து போகும். ஏன்னா இப்போ வந்து அதிமுக, அப்புறம் வந்து பாரதிய ஜனதா, திமுக இவங்க வந்து போட்டின்னு இருக்குது. அதிமுகவும் பிஜேபிக்கும் யார் 2ஆம் இடம் என்ற போட்டி வந்து இருக்குது. அப்போ இந்த போட்டி வந்து அதாவது திமுகவை எதிர்ப்பதில் இவங்க அதிகமாக இருக்கிறதுனால சீமான் வந்து அவரும் திமுக எதிர்ப்பு பேசுவது என்பது வந்து இது பிரதமர் ஒன்றிய அரசுக்கான தேர்தல் என்பதனால சீமானுடைய ஓட்டு வந்து இன்னும் கணிசமாக குறைவதற்கு தான் வாய்ப்பு இருக்குது. சார், நாம் தமிழர் கட்சிக்கு வந்து அதிகமான முறையில் வந்து வெளிநாடுலேருந்து பணம் வருது அப்படின்னு சொல்கிறாங்களே சார், யார் கொடுக்குறாங்க, எதற்காக கொடுக்குறாங்க? இல்லை, பொதுவாக நீங்கள் வந்து ஈழத்திலிருந்து புலம்பெயர்ந்த அகதிகள் வந்து யூரோப்லேயும் அமெரிக்கா, கனடா இங்கே வந்து வாழ்கிறாங்க. அவங்க பொதுவாக வந்து தமிழ்நாட்டில் வந்து ஈழத்துக்கான போராட்டத்துக்கு வந்து சிம்பத்தட்டிக்காக அவங்க வந்து இருக்கிறாங்க. இப்போ அவங்க வந்து சில உதவிகள் பண்ணியிருக்கலாம், பணம் கொடுத்துருக்கலாம், இதெல்லாம் வந்து இருக்கலாம். ஆனால் இது ஒன்றிய அரசுக்கு தெரியாமல், ரிசர்வ் பேங்குக்கு தெரியாமல், வருமான வரித்துறைக்கு தெரியாமல் அப்படி பணம் வந்து அனுப்ப முடியாது. பணம் வந்தது அப்படின்னு சொன்னால் ஒன்றிய அரசு அனுமதித்ததுனால தான் அது வந்து வந்திருக்கணும். ரெண்டாவது, இவர் வந்து தேர்தலில் நிற்கும் போதே இவர் வந்து பாரதிய ஜனதாவுக்கு வந்து ஆதரவாக செயல்படுகிறார், பிடிமுக செயல்படுகிறார், அவங்களும் உதவி பண்ணியிருக்கிறாங்க என்ற குற்றச்சாட்டும் வந்து இருக்குது. இப்போ கூட நீங்கள் அந்த என்ஐஏ ரைடு இருக்கு இல்லையா, என்ஐஏ ரைடு வந்து புலிகள் வந்து, அதாவது புலிகள்னால் புலிகள் அமைப்பு இப்போ இல்லை, ஆனாலும் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய புலி ஆதரவாளர்கள் இவங்களோட தொடர்பு வச்சுருக்கிறாங்க, பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி தான் இந்த என்ஐஏ ரைடு வந்து விட்டாங்க. அவங்களுடைய முக்கியமான சில பொறுப்பாளர்கள்லாம் அந்த விசாரணைக்கு வந்து போனாங்க. ஆனால் இது வந்து வெறுமனே மிரட்டல் தான். நீங்கள் வழக்கமாக என்ஐஏ ரைடுன்னு எடுத்துட்டிங்கன்னா வந்தாங்கன்னாலே வந்து சர்ச்சு மட்டும் இல்லை, இதை கைது பண்ணிடுவாங்க. நீங்கள் வந்து இப்போ சமூக செயற்பாட்டாளர்கள் வந்து பீமா கொரேகான் வழக்கில் மோடியை கொல்ல திட்டமிட்டார்கள்னு சொல்லி நிறைய வழக்கறிஞர்கள், நிறைய சமூக செயற்பாட்டாளர்கள், எழுத்தாளர்கள் இவங்கெல்லாம் கைது செய்யப்பட்டாங்க. நம்ம ஸ்டான் கே சுவாமி, சுதா பரத்வாஜ், ஆனந்த் தெல்தும்பே, கௌதம் நவ்லக்கா, இந்த மாதிரி இவங்கெல்லாம், அப்புறம் வரவர் கவிஞர் வரவர் ராவ் ஆந்திராவை சேர்ந்தவர், இவங்கெல்லாம் கைது செய்யப்படுறாங்க. இதில் பலர் வந்து சில ஆண்டுகளுக்கு பிறகு வந்து உடல்நிலை இதெல்லாம் காரணம் காட்டி அல்லது வந்து வழக்கு விசாரணை வந்து முன்னேறலைன்னு சொல்லி விடுதலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. இப்போ கூட கௌதம் நவ்லக்கா வந்து பெயில் வந்து வந்திருக்கிறாரு. அப்போ இவங்களையெல்லாம் வந்து என்ஐஏ வந்து போன உடனே கைது, நடுராத்திரி போவாங்க, சம்மனம் கொடுப்பாங்க, தூக்கிட்டு உள்ளே வச்சுருவாங்க. உள்ளே வச்சாங்கன்னா வெளியே வரவே முடியாது. இப்போ ஸ்டான் கே சுவாமிலாம் அவர் கிட்டத்தட்ட 80 வயது, அவர் வந்து ஒரு ஜெசுட் பாதிரியார், ஜார்க்கண்ட் மக்கள்கிட்ட வந்து வேலை செய்கிறாரு. அவரை வந்து குறுக்கு நெடுக்குமா வேனில் வச்சு கொண்டு போய் அலக்கழித்து அவர் கஸ்டடியிலேயே வந்து இறந்து போகிறார். அப்போது இதுதான் வந்து என்ஐஏனுடைய மூர்க்கத்தனம். ஆனால் நாம் தமிழருக்கு அப்படி ஏன் நடக்கலைன்னு சொன்னால், இது சும்மானாச்சுக்கும் வந்து ஒரு மிரட்டுற ஒரு தந்திரம் தான். அவங்கள விட்டுட்டாங்க. இது எதுக்குன்னு சொன்னால், நீங்கள் ஒரு எல்லை மாரி நீங்கள் ஓவராக போகக்கூடாது அப்படின்றதான்.
அதனால் வெளிநாட்டிலேருந்து பண உதவி வருகிறதா வரவில்லையா நின்று போய்விட்டதா அதெல்லாம் பிஜேபி தீர்மானிக்கும். சார் எல்லா கட்சிகளுக்குமே வெளிநாட்டிலேருந்து பணம் வருது. ஆனால் குறிப்பாக நாம் தமிழர் கட்சிக்கு வர்ற பணத்தை மட்டும் ஏன் வந்து ஒரு குற்றப்பின்னணியோட காட்ட வேண்டிய தேவை என்ன இருக்குது? இல்லை, எல்லா கட்சிகளுக்கும் வெளிநாட்டிலேருந்து பணம் வருகிறது அப்படின்றது அப்படி எனக்கு தெரியலை. ஏன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து இருக்குது. இப்போ எலக்ட்ரல் பாண்டெல்லாம் வந்து பிஜேபி கொண்டு வந்தது என்பது இந்தியாவில் உள்ள கார்ப்பரேட் நிறுவனங்கள், அது வெளிநாட்டு நிறுவனங்கள் கொடுக்கணுன்னா கூட ஒரு இந்திய நிறுவனம் அவங்களுடைய இந்திய கிளை நிறுவனம் மூலமாக தான் அந்த எலக்ட்ரல் பாண்ட் வாங்கி கொடுக்க முடியும். அதில் நிறைய ஊழல் இதெல்லாம் வந்திருக்கு. பிஜேபி எப்படி இடியை வைத்து மிரட்டி வாங்கியிருக்குன்னு சொல்லி. மற்றபடி நீங்கள் இண்டிவிஜுவலாக இந்தியன் சிட்டிசன்ஷிப் உள்ள தமிழர்கள் கல்ஃப்லேயோ அங்கேயோ வேலை பார்க்குறாங்கன்னு வைங்க, அவங்க வந்து தங்களுடைய இதை வந்து கொடுக்கலாம். அது வெளிநாட்டிலேருந்து வந்த பணமாக அதை கருத முடியாது. இங்கே இந்தியாவில் பிறந்து வெளிநாட்டில் பிழைக்க போனவர் தன்னுடைய ஊதியத்தில் ஒரு அது வந்து தாராளமாக கொடுக்கலாம். அப்படி தான் வரும். மற்றபடி நாம் தமிழர் வந்து இதில் குறிவைக்கப்படுவதற்கு காரணம் என்னன்னு சொன்னால், இந்த தேர்தலில், இந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் வந்து ஸ்பிளிட் ஆகக்கூடாது. இப்போ ஏடிஎம்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க வந்து பிஜேபியோ மோடியோ எதிர்த்து வந்து பெரிய அளவுக்கு பேசலை. இப்போ ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம், இதான் எடப்பாடியோட முழக்கம். இதுக்கு ஏதாவது அர்த்தம் இருக்கா? இதில் வந்து பொலிட்டிக்கல் மெசேஜ் வந்து எதுவும் இல்லை. திமுக வந்து இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன், பாசிசம் வீழட்டும், அது வந்து ஒரு பொலிட்டிக்கல் மெசேஜ். இப்போ பிஜேபி வந்து என்ன சொல்லுதுன்னா, அவங்க மீண்டும் மோடி பிரதமர் ஆகணும்னு சொல்லி அவங்க பிரச்சாரம் பண்ணுறாங்க. அப்போ இந்த கட்டத்தில் வந்து சீமான் வந்து திமுகவை எதிர்த்து பேசி அந்த ஓட்டுகளை வந்து அவர் பிரித்து கொண்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லி தான் இவர் மேலே வந்து ரெய்டு விட்டு ஒரு செல்லமாக ஒரு தட்டிட்டு போயிருக்கிறாங்க. அப்படி தட்டலைனாலும் கூட இந்த திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் வந்து சீமானை நோக்கி போவதற்கு வந்து, ஏன்னா அண்ணாமலை பதவியேற்ற பிறகு திமுகவை எதிர்க்கிறதுல வந்து சீமானை விஞ்சி விட்டார் அண்ணாமலை. அவர் டிஎம்கே ஃபைல்ஸுன்னு சொல்லி அந்த அதாவது இப்போ தேர்தல் பிரமாண பத்திரத்தில் அவங்க கொடுத்த சொத்து பட்டியலை வச்சு ஊழல்னு சொல்லி அவர் அறிக்கை வெளியிட்டதாக இருக்கட்டும், பிடிஆர் ஆடியோவை லீக் பண்ணதாக இருக்கட்டும், இந்த ஆன்டி டிஎம்கேவில் வந்து அவர் வந்து முன்னாடி போயிட்டார், சீமான் வந்து கொஞ்சம் பின்தங்கிட்டார். ஒரு இறங்கு முகமாக தான் இருந்தது. இதுக்கு மேலே அதாவது இவ்வளவு நாள் சீமானை வந்து நீங்கள் சொல்வது போல் வெளிநாட்டு தமிழர்கள்லாம் அவர் ஆதரித்தாக வைத்து கொண்டாலும் அதை ஒன்றிய அரசு அனுமதித்தது. இப்போ அவங்க வந்து அனுமதிக்கலை, ஒரு செக்மேட் வைக்கிறாங்க. இதுக்கு மேலே நீ போகக்கூடாது ராஜா, நீ கரெக்டாக நீ இந்த பார்டரை தாண்டி போகக்கூடாதுன்னு சொல்லி கெடுபிடி கொடுத்துறாங்க. அது உண்மை என்ற வண்ணமே வந்து என்ஐஏ வந்து கண்டித்து வந்து அவங்க பெரிய சீரியஸாக பேசலை. போயிட்டு வந்த சாட்டை திருமுருகன் மற்றவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, என்ஐஏ அதிகாரிகள் எங்களை வந்து ரொம்ப நாகரிகமாக தான் நடத்தினாங்க, கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொன்னோம், எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படி தான் வந்து சொன்னாங்க. ஆனால் இந்தியாவில் உள்ள ட்ரெண்ட் என்ன, என்ஐஏ கைது செஞ்சதுன்னு சொன்னால் அடித்து முடிச்சுருவாங்க. ஆமாம், யுஏபிஏ சட்டத்தில் கைது பண்ணி உள்ளே தள்ளிடுவாங்க, உங்கள் இயக்கங்கள்லாம் வந்து தடை செய்யப்படும், இப்படி பிணை இல்லாமல் நீங்கள் உள்ளேயே இருக்க வேண்டியதுதான். அது மாதிரி இங்கே ஏன் வந்து நடக்கலை? அப்போ இதில் கூட இவங்க வந்து பிஜேபி வந்து தீவிரமாக எதிர்க்கிறதா இல்லை. யார் சீமானோ மற்ற அந்த இதுக்கு போனவங்களோ, விசாரணைக்கு போனவங்களோ சீரியஸாக வந்து எதிர்க்கலை. இதைத்தான் வந்து அண்ணாமலையும் பிஜேபியும் ஒன்றிய பாஜக அரசும் வந்து விரும்புகிறது. அதனால தான் இந்த கேம். இப்போது திமுகவுக்கு ஆதரவானவர்கள் வந்து சீமான் கிட்ட வந்து பல கோடியில் வந்து சொத்து குஞ்சிருக்கு, பொருள் குஞ்சிருக்கு, பணம் குஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவர்கிட்ட கேட்டால் எங்ககிட்ட காசே கிடையாது, நாங்கள் திரள் நிதியை வச்சு தான் நாங்கள் வந்து எங்களுடைய செயல்பாடுகளை செஞ்சுட்டு வரோம், குறிப்பாக வந்து தேர்தல் நிற்கிறது கூட எங்ககிட்ட காசு இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. உண்மை என்ன சார்? இல்லை, அவங்க இப்போ திரள் நிதி அப்படின்னு சொன்னால் அந்த திரள் நிதி வந்து எப்படி வருது, யார் கொடுக்குறாங்கன்னு ஒரு கணக்கு வந்து அவங்க கொடுக்கல. இப்போ வந்து சீமான் வந்து அண்ணாமலை மாதிரி ஒரு பெரிய பங்களாவில் தான் வாழ்கிறாரு, அவருக்கும் நண்பர்கள் தான் உதவி செய்கிறதா வந்து சொல்கிறாரு. அவரும் வந்து இடைக்காலத்தில் வந்து வீடு, காரு, அவருடைய வாழ்க்கை வசதி என்பது வந்து உயர்ந்திருக்கிறது. இப்போ சீமானுக்கு வந்து உள்ளூர் அளவிலேயே வந்து உங்களுக்கு அந்த அவரை ஆதரிக்கக்கூடியவங்க வந்து பணம் கொடுப்பாங்க. லோக்கல் லெவலில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இவர் வந்து இங்கே திமுக ஓட்டுகளை வந்து பிரிக்க வேண்டும், அல்லது இந்த இடத்துல அவர் திமுக ஓட்டுகளை வந்து பிரிக்கக்கூடாது, ரெண்டு நோக்கத்துக்காகவும் பிஜேபி ஏடிஎம்கேலேருந்து அவரை வந்து கவனிச்சுக்குவாங்க. இப்போ ஒரு சமீபத்தில் ஒரு முஸ்லீம் பெண்மணி வெளியேறினாங்களே, அவங்க பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் எல்லா கட்சி தலைவர்களோடையும் அவர் வந்து ஃபோனில் வந்து பேசுகிறாரு, பேசிட்டு வந்து கொஞ்சம் கவனிச்சிங்கன்னெலாம் சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி அவங்க வந்து குற்றச்சாட்டு. அதை ஒரு துளுக்கட்சின்னு சொன்னதாக அவங்க சொல்கிறாங்க. அது அந்த மாதிரி அவளை அவதூறு பண்ணது அதெல்லாம் வந்து சொல்லியிருக்கிறாங்க. இப்போ வந்து சீமானுக்கு வந்து பணம் வந்து பெரிய பிரச்சனை இல்லை. நீங்கள் இப்போ ஒன்றிய பாஜக அரசு அனுமதிக்கும் போது கூட நீங்கள் வந்து வெளிநாட்டிலேருந்தும் மற்றவங்களும் வந்து முறைப்படியே கூட பணம் வந்து வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இனிமே அந்த நிலைமை வந்து தொடராது அப்படின்றதான் யதார்த்தம். ஏன்னா பிஜேபி வந்து நீங்கள் உங்கள் வளர்ச்சியை வந்து விரும்பவில்லை, நீங்கள் வாக்குகளை பிரிக்கிறீங்க அப்படின்றதுனால இதுவரைக்கும் அவருக்கு வந்து பணம் வந்திருக்கலாம், கிடைச்சிருக்கலாம், அதெல்லாம் பண்ணியிருந்திருக்கலாம்.
இனிமே வந்து வருவது வந்து சிரமம். அப்படி நீங்கள் ஒன்றிய அரசுக்கு தெரியாமலும் நீங்கள் வந்து வாங்கிட முடியாது. எல்லாமே வந்து அக்கௌண்டடாக அவங்க ஒரு கண்கொத்தி பாம்பு மாதிரி தான் வந்து பார்த்துட்ருக்குறாங்க. இப்போ காங்கிரஸ் கட்சியினுடைய வங்கி கணக்கே முடக்குகின்ற ஒன்றிய அரசு, இப்போ காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் இந்தியா கூட்டணியில் முக்கியமான கட்சி, இந்தியா முழுவதும் வந்து அது போட்டியிடுது. இப்போ இந்தியா கூட்டணி வந்து வட இந்தியாவிலேயே கூட கணிசமான சீட்டுகளை பெறுவோன்ற நிலைமை வருது. இது முன்கூட்டியே தெரிஞ்சதுனால தான் அவங்க பேங்க் அக்கௌண்ட்டை வந்து முடக்கிறாங்க. அப்போ காங்கிரஸ் என்ற அந்த இந்திய தேசிய கட்சிக்கே அந்த நிலைமைன்னா, இங்கே வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே வளருவதை வந்து அவர்கள் அனுமதிப்பாங்களா? வெளிநாட்டில் இருந்து மட்டும்தான் பணம் அதிகமாக வருதுன்னு சொன்னால் அவங்க அதை தடை பண்ணிடுவாங்க. அதனால் இனிமேல் அப்படி வருவதற்கு வந்து வாய்ப்பில்லை. கட்சியில் யாராவது ஒருத்தர் கூட ஒரு கார் வாங்கிட்டாங்க கூட அதை பெரிய பிரச்சனையாக பேசுகிறாங்க. எடுத்துக்காட்டு சொல்லணும்னா ஒரு காளியம்மான ஒருத்தவங்க வந்து ஒரு கார் வாங்கினது அதை ஒரு பெரிய பிரச்சனையாக திமுக காரங்க பேசிகிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் இப்போ திமுக சார்பில் வந்து பெரிய பெரிய வணிகங்கள்லாம் நடக்கிறது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா சில பேரை குறிப்பிட்டு கூட சொல்லலாம். அவங்க வந்து பலாயிரம் கோடிகளில் வணிகங்கள் பண்ணுறதா சொல்கிறாங்க. ஒரு சாதாரண கார் விஷயத்தை இவ்வளோ பெருசாக ஆக்குறவங்க ஏன் அதை கண்டுக்கிறது கிடையாது? இப்போ நீங்கள் சொன்ன காளியம்மாள் வந்து ஒரு மீனவ சமூக பின்னணியிலேருந்து வராங்க, கட்சியில் சேராங்க. கட்சியில் கூட அவங்களுக்கு யாரோ வாங்கி கொடுத்துருக்கிறதா கூட வந்து வச்சுக்குவோம். இப்போ இதில் என்ன குற்றச்சாட்டு வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, லோக்கல் லெவலில் இவங்க கேண்டிடேட்டை வந்து இறக்குறதா இருக்கட்டும், பெண் வேட்பாளரை போடுறதா இருக்கட்டும், இதுலெல்லாம் வந்து ஒரு தேர்தல் கணக்கு வந்து இருக்குது. யாருக்காகவோ அந்த வேட்பாளர் வந்து இறக்கப்படுறாங்க. இப்போ நீங்கள் தொகுதி மாறிலாம் நிறைய வேட்பாளர்கள் இந்த வாட்டி போட்டிருக்கிறார். அந்த மாவட்டத்தை சார்ந்தவர்கள் அல்லாமல் பிற மாவட்டத்துக்காரங்கள்லாம் போட்டது எதுக்குன்னு சொன்னால், அப்போ அதில் ஒரு கணக்கு இருக்குது. எல்லா கட்சியிலும் அது போடுவாங்களே சார்? இல்லை, மற்ற கட்சியில் நீங்கள் உள்ளூர் இதெல்லாம் ரொம்ப ரேர். நீங்கள் ஒரு ஜெயிக்கக்கூடிய ரேஸில் இருக்கக்கூடிய இதாக இருந்ததுன்னா, இப்போ திமுக எடுத்துக்குவோம். இப்போ ஏடிஎம்கேயும் பிஜேபியும் 2வது இடத்துக்கு தான் போட்டிடுறாங்க. திமுகலாம் வந்து அது நீங்கள் ஏற்கனவே போட்டிட்டவங்க, புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறதா இருந்தால் கூட வந்து அந்த மாவட்டத்தில் அறிஞ்சவர்களாக இருக்கும். ஒரு சில விதிகளுக்கு வந்து இருக்கலாம். ஆனால் சீமான் அப்படி இல்லை. கணிசமான வேட்பாளர்கள் வந்து வேறு வேறு மாவட்டங்கள் வந்து சம்மந்தம் இல்லாத இன்னொரு மாவட்டத்துக்கு வந்து இறக்கப்படுறாங்க. இதெல்லாம் ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துது. நாம் தமிழர் கட்சியிலேருந்து விலகி வந்தவர்களே வந்து சொல்கிறாங்க. சார் அதே வேலை தன்னோட முகத்துக்கு கிடைக்கக்கூடிய ஓட்டு கிடைக்கலாம் அப்படின்னு இருக்கலாம்ல சார்? பிரச்சனையே வந்து அதுதாங்க. அது ஒன்மேன் ஆர்மியாக தான் வந்து இருக்குது. ஒரு ஒன்மேன் ஆர்மி வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ரகிளில் ஒரு பெரிய பொலிட்டிக்கல் பார்ட்டியாக வந்து எமர்ஜ் ஆக முடியாது. சீமான் வந்து முன்னாடி டிவி டிபேட்டுக்கெலாம் வரும்போதோ பேட்டி கொடுக்கும்போதெல்லாம் ஏதாவது வந்து சவால் விட்டாருன்னா, அப்படி மட்டும் நடந்துடட்டும், என் கட்சியை நான் கலைச்சிருவேன் அப்படின்னு சொல்லுவார். அப்போ ஏன் கட்சின்னு சொல்கிறார். அப்போ நாம் தமிழர் கட்சி வந்து சீமான் வந்து தான் ஆரம்பித்து தன்னுடைய சொத்தாக தான் கருதுகிறாரே தவிர, அங்கே ஜனநாயக ரீதியாக வந்து அங்கே தொண்டர்கள் தெரிவு செய்யப்பட்ட ஒரு தலைவராக அவர் வந்து தன்னை கருதுறதில்லை. தனக்கு அடுத்தபடியாக எந்த தலைவரும் முன்னணியாக வளர்ந்துடக்கூடாது என்பதிலையும் அவர் வந்து உறுதியாக இருக்கிறார். இப்படி இந்த ஒன்மேன் ஷோ வந்து நடத்துனீங்கன்னா என்ன பிரச்சனையாகும்? சின்ன உங்களுக்கு கிடைக்காம போகும். இப்போ திமுகவோ அதிமுகவோ காங்கிரஸோ பாரதிய ஜனதாவோ வந்து கட்சி வந்து வச்சுருக்காங்க, அணிகள் இருக்காங்க, பல பொறுப்புகள் கொடுத்துருக்குறாங்க. அப்போ அரசியல் ரீதியாகவும் நிர்வாக ரீதியாகவும் எந்த வேலை செய்யணும்னு சொன்னால் தனித்தனி பொறுப்பாளர்கள் இருக்குது, டீம் இருக்குது. இங்கே நாம் தமிழர் கட்சியில் யாருமே இல்லைன்றதுனால நம்ம சின்னம் வாங்குறதுக்கு இத்தனாம் தேதி வந்து அப்ளை பண்ணணுமே அப்படின்னு ஒருத்தருக்குமே ஞாபகம் இல்லை. அந்த ஒருத்தருக்கே ஞாபகம் இல்லைன்றது காரணம் சீமான் வந்து அப்படி கட்சி வந்து ஜனநாயக ரீதியாக வந்து வளர்த்து கொண்டு போகவில்லை. அவர் நீங்கள் சொல்வது போல் தன்னுடைய முகம், தன்னுடைய பேச்சு, தன்னுடைய வீரம், தன்னை கையை வந்து புஜத்தை உயர்த்தி பேசுவது, இதுக்கு தான் இளைஞர்கள் வந்து ஓட்டு போடுறதா அவர் கருதிக்கிறாரு. ஆனால் அது ஒரு கட்டத்தில் வந்து ஏறி வந்து இறங்கும். இப்போ இறங்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ அதில் வந்து 2ஆம் கட்ட தலைவர்கள் உருவாகாமல் அவங்களுக்கு இண்டிபெண்ட்டாக நீங்கள் வந்து ஒரு சார்ஜ் பொறுப்புகள் கொடுக்காம நீங்கள் வந்து கட்சியை வந்து ஒரு கேடர் பேஸ்டு பார்ட்டியாக இது ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து வளர்த்து கொண்டு போக முடியாது. அப்படி வந்து வளர்ந்த தலைவர்கள் தான் இன்றைக்கி வந்து விலகிட்டு இருக்கிறாங்க இந்த ஒன்மேன் ஷோவாக இருக்கிறதுனால. அதனால் இனிமேலும் சீமான் தான் தன்முகம் தன்னுடைய பேச்சு அப்படின்றது அவருக்கு வந்து நெகட்டிவாக தான் அதுக்கு வந்து மாறும். ஸோ இந்த முறை அப்போ வாக்கு சதவீதம் குறைய வாய்ப்பு இருக்காது? கண்டிப்பாக நிச்சயமாக குறையும். நீங்கள் இப்போ ஒவ்வொரு தேர்தலே பார்த்தீங்கன்னா வந்து அவர் பீக்கை தொட்டது இந்த 30 லட்சம் வாக்குகள் தான் 2021 தேர்தலில். அதுக்கு பிறகு வந்து உள்ளாட்சி தேர்தலெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க பெரிய அளவுக்கு வெற்றி பெற முடியலை, வாக்குகளையும் வந்து பெற முடியலை. இப்போ இந்த 2024 தேர்தலில் 4 முனை போட்டியில் ஒரு முனையாக வந்து நாம் தமிழர் கட்சி வந்து இருக்குது. ஆனால் இது மோடி, ஒன்றிய அரசு, பிஜேபி ஆன்டி பிஜேபி, ப்ரோ பிஜேபி ஆன்டி பிஜேபின்னு இந்த நரேஷன் வந்து மாறிடுச்சு. இந்த போட்டியில் வந்து சீமான் ரொம்ப பின்தங்கி இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த தேர்தலில் வந்து அவர் வாக்குகள் குறைவாக தான் வாங்குவார். 2026 சட்டமன்ற தேர்தலையும் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா கூட அப்போ வந்து அண்ணாமலை ஒரு முனையிலையும் எடப்பாடியினுடைய அதிமுக ஒரு முனையிலும் வந்து யார் ஆளுங்கட்சி அப்படின்ற முறையில் வந்து போட்டியிடுவாங்க. அந்த ரேஸ்லையும் வந்து இவர் பின்வாங்கிடுவார். ஒன்று இவர் வந்து கூட்டணி சேரணும்,
இல்லைன்னா இன்னும் நிறைய பேர் வந்து வெளியே போவாங்க, வாக்கு சதவீதம் வந்து குறையும். இதுதான் சீமானுடைய நிலைமை. சீமானை வந்து டேமேஜ் பண்ணுற அந்த ப்ராசஸில் வந்து திமுக பின்னாடி இருக்கா இல்லையா சார்? திமுகவுக்கு இங்கே ஒரு பொருட்டே வந்து இல்லை. இதற்கு முன்னாடி அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் சீமான் வந்து ஒரு பொருட்டாகவும், நாம் தமிழர் கட்சி ஒரு பொருட்டாகவும் இருந்தது. இன்றைக்கி அவங்களும் சீமானை வந்து விரும்பாத ஒரு இடத்துக்கு வந்து போயிட்டாங்க. அவர் ஆன்டி டிஎம்கே வந்து பேசினாலும் அதற்காக முன்னாடி வந்து பிஜேபி ஆதரவாளர்கள், அதிமுக ஆதரவாளர்கள்லாம் ஆதரித்தாங்க. இன்றைக்கி அந்த நிலைமை வந்து இல்லை. ஏன்னா அவங்களுக்குள்ளே போட்டி வந்துருச்சு. திமுகவை எதிர்க்கிறதுல யார் முன்னணியில் இருக்கிறார்? இப்போ நீங்கள் சர்ச்சையில் இருக்கிற சவுக் சங்கர் எடுத்துங்க, அவரும் திமுக எதிர்ப்பில் தான் வந்து ஃபேமஸ் ஆகிறாரு. அப்போ ஏடிஎம்கேனுடைய ஒரு பிரச்சாரத்தை வந்து நரேஷனை முன்னெடுக்கும்பொழுது அவர் நாம் தமிழரை கடுமையாக வந்து விமர்சிக்கிறார். இப்போது சவுக்கு சங்கர் வந்து கடலூர் சிறையிலேருந்து வெளியே வந்த பிறகு அவர் வந்து அண்ணாமலையை சந்திக்கிறாரு, அப்புறம் சீமானை சந்திக்கிறார். சீமான் சேர்ந்து ப்ரெஸ் மீட் வந்து கொடுக்கும்போது சீமான் என்ன சொல்கிறார், தம்பி வந்து விருப்பப்பட்டு சேப்பாக்கத்தில் வந்து உதயநிதி எதிர்த்து போட்டியிட்டால் நாங்கள் வந்து ஆதரிப்போம், எங்கள் சின்னத்துலேயும் அவர் நிற்கலாம், இல்லை அவர் வந்து சுயேட்சையான ஒரு சின்னத்தில் நின்னாலும் நாங்கள் ஆதரிப்போம் அப்படின்னு சொன்னார். இப்போ பின்னாடி சவுக்கு சங்கர் வந்து எடப்பாடிக்காக தீவிரமாக பிரச்சாரம் பண்ணும்போது நாம் தமிழரையும் கடுமையாக வந்து விமர்சனம் பண்ணுறாரு, அநாகரிகமாலாம் வந்து பேசுகிறாரு. அப்போ திமுகவை கடுமையாக எதிர்க்கின்றவர்கள் அப்படின்னா வந்து இதுக்கெல்லாம் முன்னாடி அண்ணாமலை, சவுக்கு சங்கருக்கெல்லாம் முன்னாடி சீமான் இருந்தார். இன்றைக்கி அந்த இடம் வந்து ரொம்ப, அதுக்கு முன்னாடி வந்து பல பேர் வந்துட்டாங்க. அண்ணாமலை வந்துட்டார், மற்றவங்களும் வந்துட்டாங்க. இவர் பின்தங்கி போயிட்டார். கட்சியில் இருக்கிறவங்களும் இவருக்கு வந்து இதுக்கு மேலே ஒரு வாக்கு வாங்க மாட்டாங்க. ஏன்னா இந்த 10 ஆண்டுகளாக வந்து போட்டியிட்டவங்கெல்லாம் கை காசை செலவு பண்ணி தான் இது பண்ணுறாங்க. கூட்டம் நடத்தினாலும் அப்படி தான் வந்து பண்ணுறாங்க. தொடர்ந்து எவ்வளோ நாள் வந்து செலவழிப்பாங்க. இப்போ மக்கள் நீதி மையம் கமலஹாசனுக்கே அந்த நிலைமை தானே. அவர் வந்து போன எலெக்ஷனில் தீவிரமாக போட்டியிட்டார். சட்டமன்ற தொகுதியில் அவர் கோவையில் போட்டியிட்டார். வானதி சீனிவாசன்ட்ட சில 100 வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் தோற்று போனார். ஆனால் இதுக்கு மேலே ஒரு கட்சியை வந்து தனியாக வந்து சீமான் மாதிரி கொண்டு போகணுன்னு சொன்னால் பணம் வந்து வேணும். அதே சமயம் நீங்கள் வாக்குகள் வாங்கினாலும் அது தொகுதிகளாக வந்து கன்வெர்ட் ஆகாது. இதை புரிஞ்சுக்கிட்டு அவர் வந்து கூட்டணிக்கு போயிட்டார். இப்போ சீமானுக்கும் அதுதான் நிலைமை. அவர் வந்து முடிவெடுக்கணும், கூட்டணியாக சுயேட்சையாக இருந்தால் இப்போ இருக்கிற செல்வாக்கு கூட இழந்து தான் போவார். ஸோ இப்போ வந்து சீமான் வந்து ஃபுல்லாக வந்து பலவீனமாக இருக்காருன்னு சொல்கிறீங்களா சார்? ஆமாம், இது சீமானுக்கு வந்து ஒரு இறங்கு முகம் தான். இந்த தேர்தலை ஒட்டி பெரிய இறங்கு முகம் தான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. சமூக வலைத்தளங்களில் கூட பார்த்தீங்கன்னா அவருடைய பேச்சு, அவருடைய பேட்டிகளுக்கெல்லாம் முன்பு இருந்த ஒரு மாஸ் வந்து இப்போ வந்து இல்லை, குறைஞ்சு தான் போயிருக்கு. உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி சார். நன்றி. இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.